ஹே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சன்செட் டிஸ்ட்ரிக்ட் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் இருக்கோம். ஸோ இந்த பிளேஸ்க்கு நான் எதுக்கு வந்தேன்னா, இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசணும். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு முன்னாடி தான் வந்து த கிரேட் பசிஃபிக் ஓஷன் இருக்குது. யா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் மிஸ்கால்குலேட்டட் தட் இன்றைக்கி வந்து த climate வந்து ட்ரிசில் ஆகாது அந்த மாதிரி நான் நினச்சேன். பட் ஆனால் ட்ரிசில் ஆகுது. ஸோ நோ அது வே. ஓகே, ஸோ இந்த சன்செட் டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். தட் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து சைனீஸ் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோவில் மொத்தமாக 22% வந்து சைனீஸ் பீப்புள் வந்து இருக்காங்க. அதில் மினிமம் ஒரு 1.5 லட்சம் பேராச்சும் வந்து அந்த சைனீஸ் அமெரிக்கன் ரெசிடென்ஸாக இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் லைக் அமெரிக்கன் சிட்டிசன்ஸாக இருக்காங்க. அதில் 50% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இந்த சன்செட் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கான திங்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகே, நீங்கள் பஸ்ஸில் வரப்போ பார்க்க முடியும். நிறைய லோக்கல்ஸ் வந்து அந்த பஸ்ஸில் ஏறுறது வந்து மோஸ்ட் ஆஃப் அந்த சைனீஸ் ரேஸ் தான் இருப்பாங்க. அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். தென் ஒன்ஸ் யூ கெட் டவுன் இந்த சன்செட் டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த அவென்யூ, எந்த ஸ்ட்ரீட்டில் ஏறலையோ, எந்த பஸ் ஸ்டாப்லேயும் நீங்கள் வந்து இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து மார்ட்ஸ், சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ், சாப்பாடு கடை, ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இவங்க தான் வந்து ரன் பண்ணுறாங்க. தென் அந்த சைனேஜ் போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைனீஸில் வந்து போட்டிருக்கு. தென் இங்கிலீஷ்லேயும் வந்து போட்டிருக்கு. ஸோ இங்கே 50% ஆஃப் பாப்புலேஷன் வந்து சைனீஸ் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் மற்ற பிளேசஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாகவே இவங்களோட பசங்க, தென் இவங்களோட அந்த ஒரு இது இருக்குது. ஐ மீன் இவங்க வந்து அதில் அந்த ஸ்கூல்ஸில் இதிலலாம் வந்து உங்களால் பார்க்க முடியும் சைனீஸோட கிட்ஸ் தான் வந்து இருக்காங்க. %50 சைனீஸ் மக்கள், மீதி 50% வந்து அதர்ஸ், லாட்டினர்ஸ், மற்ற இந்தியன்ஸ், கொஞ்சம் மேபி மற்ற மைக்ரன்ஸ் பீப்புள் அந்த சவுத் அமெரிக்காவுக்கு வந்து இந்த கூட்டாமாலா, தென் கொலம்பியா, பிரேசில், அதுமாதிரி நிறைய ஸ்பானிஷ் பேசுகிற பீப்புள்ஸ் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இங்கே இருக்காங்க. வெள்ளைக்காரங்க வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க இந்த பிளேஸில். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ வரணும், தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் ஃப்ரம் சிங்கப்பூர், ஐ மீன் அஃப்கோர்ஸ் நான் வந்து தமிழில் ஃபுல்லாக பேசிட்டேன். ஸோ ஐ திங்க் தெரியாது. வா, இந்த சவுண்டை காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து திருப்பினேன். என்ன அது இது கத்துதுன்னு. ஓகே, ஸோ இப்போ சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அங்கே வந்து இப்போது 75% வந்து சைனீஸ் ரேஸ் தான் இருக்குது. ஸோ உலகத்துலேயே வந்து சைனாவை தாண்டி சைனீஸ் அதிகமாக வாழ்கிற ஒரு கண்ட்ரி வந்து யூஎஸ் தான். எல்லாமே வந்து மைக்ரெண்ட்ஸாக வந்து அப்படி இங்கே செட்டில் ஆகி அந்த மாதிரி கதை தான். நிறைய கண்ட்ரீஸில் வந்து சைனா டவுன்னு நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அது அந்த உலகத்துலேயும் பெரிய சைனா டவுன் இருக்கிறது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ பாப்புலேஷன் வந்து இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய இஷ்யூஸும் வந்திருக்கு 2012 அந்த மாதிரி டைம்லலாம். ஐ திங்க் முன்னாடி எனக்கு எக்ஸாக்ட் வருஷம் தெரியல எனக்கு. தேர் வாஸ் அ சைனீஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆக்ட். அது வந்து நீங்கள் அடித்து பாருங்கள், கூகுளில் அடித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்களோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமானதுனால நிறைய இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சிது.
மைக்ரெண்ட்டாக வந்து அப்படி இங்கே செட்டில் ஆகி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால. தென் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் அது எதனாலன்னு. இஃப் தே கம், அவங்க வந்து யூனோ பிஸ்னஸ்லாம் ஓன் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் ஆஃப்டர் தேட் யூனோ அவங்களோட பாப்புலேஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஒரு கம்யூனிட்டியாக வந்து அவங்க செயல்படுவாங்க எப்பயுமே. இல்லை, அது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் நிறைய கண்ட்ரீஸில். ஸோ அவங்களோட ஓன் திங்ஸை வந்து இது பண்ண ஆரம்பித்ததுனால அது வந்து லோக்கல்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிக்கல, இல்லைனா இவங்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகிடுது, இவங்கள வந்து எல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் வந்து அந்த சைனீஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆக்ட் அவங்கள வந்து ரெசிடென்ஸ் ஆக்கக்கூடாது, வெளியேற்றணும், அந்த மாதிரி நிறைய ஒரு இதெல்லாம் நடந்தது. அது எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு நீங்கள் தனியாக அது டாக்குமெண்ட்ரிஸ்லாம் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அடித்து பாருங்கள். எப்படி வந்து இங்கே இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் ஆச்சுன்னா, எவ்ரி இயர் வந்து நிறைய இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்து இங்கே வராங்க. அது நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்து இந்த டாங்கி ரூட் அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோ வழியாக வந்து நிறைய பேர் உள்ளே வராங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் நிறைய ப்ராப்பரான யூஎஸோட பெரிய மீடியாஸ்லாம் நிறைய இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த 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 விஷயம் எப்படி நடக்குது, எப்படி உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி ஃபார் த சைனீஸ் மைக்ரெண்ட்ஸ் அது வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை போய் பாருங்கள். அந்த பீப்புள் வந்து தே ஆக்சுவலி டெல்லிங், அவங்க அந்த அந்த வீடியோ அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுறவங்க வந்து, நீங்களாம் இப்போ ஓகே யூஎஸ்குள்ளே வரீங்க, ஏன் வரீங்க, எதுக்கு வரீங்க, எல்லாத்தையும் அஃப்கோர்ஸ் அந்த வீடியோவில் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே உள்ளே வந்துட்டு எங்கே நீங்கள் போய் வாழ விரும்புகிறீங்க, எந்த ஸ்டேட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, தே ஆல் டெல்லிங் தட் நாங்கள் வந்து கலிஃபோர்னியா போகிறோம் அப்படின்னு. ஸோ அவங்களோட பிளான் வந்து அந்த இப்போ நிறைய பேர் வராங்களோ உள்ள இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸாக, அவங்க வந்ததுக்கப்புறமா தே ஆர் ஆக்சுவலி கோயிங் டு கலிஃபோர்னியா. போய் கலிஃபோர்னியாவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ எல்லாருமே மூவ் ஆன் ஆகிறாங்க. பிகாஸ் இங்கே தான் அவங்களோட பெரிய கம்யூனிட்டி. அதுலேயும் எஸ்பெஷலி வந்து இந்த சன்செட் டிஸ்ட்ரிக்ட் பின்னாடி தெரியுதுல. ஸோ இந்த சன்செட் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து தி ஆல் கம்மிங் அண்ட் அக்காமடேட்டிங். ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து நான் வர வழியில் நிறைய பார்த்தேன். கன்சல்ட்டிங், இது லாயர் ஃபேர்மு, அது இது நல்லாவே இருக்குது. ஸோ தட் அவங்க ஒரு கம்யூனிட்டியாக வந்து உள்ளே வரவங்களை வந்து லீகலாக இது பண்ணி அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் இங்கே கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியாக செயல்படுறாங்க. அவ்வளோ ஷாப்ஸு எல்லாமே சைனீஸ் அது இது இருக்கிறதுனால தோஸ் பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் ஃப்ரம் சைனா ஆஸ் இல்லீகலி, அவங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து they might not know how to speak English, or maybe they are poor in English. அப்போ வந்து இங்கே இந்த மாதிரியான ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்யூனிட்டி இருக்கிறதுனால they can actually survive with their Chinese. ஸோ சைனீஸில் வந்து இங்கே அந்த 50% பாப்புலேஷன் வந்து கேண்டனீஸ் பேசுகிற பீப்புளாக தான் இருக்காங்க. ஏன்னா சைனாவில் வந்து மேண்ட்ரின், கேண்டனீஸ் அண்ட் தென் சில ரீஜனல் திங்ஸ் லாங்குவேஜஸ்லாம் கூட இருக்குல்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டனீஸ் பேசுகிற மக்கள்லாம் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து இப்போ ஓகே, இப்போ நம்ம இங்கிலீஷில் இதை வீடியோ போட்டிருந்தோன்னா தென் வந்து யூனோ சைனீஸ் பீப்புள் வந்து அங்கே லைக் சிங்கப்பூரியன் சைனீஸ் இருக்காங்கல்ல, தே கேன் ஆக்சுவலி கம் அண்ட் இஃப் தே டோன்ட் நோ, மேபி அவங்க வந்து இங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து எப்படி இந்த ஒரு மைக்ரேஷன் நடந்துச்சு என்ன இதுன்னு சொல்லிட்டு. தென் இட்ஸ் அ நைஸ் திங். அப்படி இல்லை நம்ம லைக் மற்ற பீப்புள்ஸ்லாம் கூட நார்மலாக லைக் இந்தியன்ஸ், தமிழ், சிங்கப்பூரியன்ஸ் அந்த மாதிரிலாம் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கூட you all actually come and see like இங்கே எப்படி நடந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு, if you're really interested to know. Yeah, okay, so I'm gonna show you the Pacific Ocean. பின்னாடி இருக்கிறது தான் வந்து the Sunset District. ஹிஸ்ட்ரியை பார்த்தாச்சு. இப்போது இந்த சன்செட் டிஸ்ட்ரிக்டோட அழகையும் நம்ம பார்த்துருவோம். என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த ஓஷன் வந்து பசிபிக் ஓஷன், த கிரேட் பசிபிக் ஓஷன். யூனோ பசிபிக் ஓஷனை வந்து நீங்கள் ஏதாச்சும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து சும்மா ஏன் வந்து நான் ரொம்ப பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பசிபிக் ஓஷன் வருது பாருங்கள். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆப்வியஸ்லி வில் பி இன்ட்ரெஸ்டிங்.
ஸோ கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால கோல்டு இன்னும் ஐ மீன் அந்த ஃபீலிங் வந்து இன்னும் இதுவாக இருக்குது. இந்த வீடியோ நான் ரொம்ப பெருசாக்க விரும்பலை. ஸோ தட் நான் உங்களுக்கு கிட்ட போய் பசிபிக் ஓஷன் உங்களுக்கு காமிச்சிட்டு then I will end this video. சர்ஃபிங் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க பாருங்கள். யூஎஸில் வந்து சர்ஃபிங் வந்து வெரி ஃபேமஸ் அண்ட் ஆஸ்திரேலியாலையும் வெரி ஃபேமஸ். கம்பேர்ட் டு ஆஸ்திரேலியா யூஎஸில் வந்து கம்மி தான். பிகாஸ் ஆஸ்திரேலியன்ஸ் லவ் சர்ஃபிங் அண்ட் தென் ஒண்டர்ஃபுல் பீச்சஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது அஃப்கோர்ஸ். யா பட் இங்கேயும் வந்து சர்ஃபிங் பண்ணுவாங்க நிறைய. அங்கே கூட வந்து ஒரு காய் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். Can able to see. Oh, here another man. பா வேவ்ஸ் பாருங்க, அலை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ஆக்ரோஷமாக இருக்குது. எனக்கு வந்து இந்த அலை பீச்சோட இந்த வேவ்ஸை பார்த்தாலே எனக்கு பயம். அதுவும் இந்த மாதிரி பீச்செல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பெரிய பெரிய அலைகளை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம். ஓ மை காட், எவ்வளோ சர்ஃபிங் பீப்புள் வராங்க பாருங்கள். கிளைமேட் வந்து ஒரு சன்னியோ இல்லை அதோ இல்லை, கோல்டாக இருக்குது. பட் யால் அஃப்கோர்ஸ் அவங்களாம் லோக்கல்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க they are very used to it. So yeah, I just want to see surfing through my 2 eyes. Usually first time பார்க்க போகிறேன் எப்படி பண்ணுறாங்க. வீடியோவில் நான் நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்க போகிறேன். இங்கே 2 பேர் வராங்க பாருங்கள், முடிச்சிட்டாங்க போல் சர்ஃபிங்கு. வா அவங்க என்ன இருக்குது தெரில, ஸ்மெல்லியாக இருக்குது. அதெல்லாம் என்ன தெரியல, குட்டி குட்டி குட்டியாக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கடல் பறவைகளா. ஐ வாண்ட் டு ஷோ பாருங்க. வாவ், இந்த சன்செட் டிஸ்ட்ரிக்டை வந்து சைனீஸ் மைக்ரண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல், இன்ட்ரெஸ்டிங். வாவ், ஐ திங்க் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மெரினா பீச்சில் வந்து குளிச்சிருக்கேன். அதோ போகிறாருல ஒருத்தர், அவர் தொலைவுக்கு வந்து போயிருக்கேன் நான். அதுக்கப்புறம் போனது கிடையாது, அது ஃப்ரெண்ட்ஸோடு. அந்த டைமில் என்ன தைரியத்தில் நான் வந்து போனேன்னு எனக்கே தெரியல. நான் எப்படியோ போயிட்டேன், ஆனால் எனக்கு நம்மளவே பயம் கடல்னாலே. அதுவும் அந்த வேவ்ஸை பார்த்தாலே கிளம்புது. இங்கே பாருங்கள், ஏன்னா அந்த தண்ணி இது வந்து இப்போது கடல் தண்ணி வந்து அவ்வளோ தூரத்துக்கு வரும். ஏன்னா அது வரைக்கும் வெட்டாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து கொஞ்சம் பார்த்து தான், ஏன்னா டக்குன்னு வந்துடாது அடிச்சுக்கிட்டே வர, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வந்து வரும். நம்ம அப்பயே தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம பாட்டுக்கு, ஏன்னா இங்கே கூட பாருங்கள், ஆக்சுவலி தெரியுதா அந்த மேடை கொஞ்சம் வந்து மேடாக இருக்குது. அந்த மேடை மேலே தாண்டி வந்து தண்ணிலாம் வந்து இங்கே பாருங்கள் அப்படியே அக்குமுலேட் ஆகி ஒரு மாதிரி சின்ன வேவ்ஸ் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஐ ரியலி வாண்ட் டு see this. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், எஸ்பெஷலி பெருசாக ரொம்ப டெக்னிக்கலாக தெரியாதவங்களுக்குலாம். வேவ்ஸ் வந்து கரையில் வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து ஓடும் கடலுக்கு. ஏன் அந்த மாதிரி போகுது? மை காட், இங்கே பாருங்க, அங்கே தான் அந்த தண்ணி வந்து அந்த மேடு மேலே ஏறி உள்ளே வந்துட்டதுக்கு அப்புறமா அப்படி இங்கே அக்குமுலேட் ஆகி இங்கே ஒரு வேவ்ஸ் மாதிரி வருது, இழுக்குது.
ஏன்னா ஒரு நார்மலாகவே ஒரு தாட் இருக்கும் நம்மளுக்கு, நார்மலாகவே நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும் தட் கடல் தண்ணி வந்து வருது, அப்புறம் அது ஏதாச்சும் வந்து உள்ளே இழுக்குதா, ஏன்னா வந்துட்டு அப்படியே சல்லன்னு உள்ளே போகும். ஸோ அது வந்து பயங்கர ட்ரை ஆகுது, அதனால வந்து முடியல. யா ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதுவே எனக்கு பார்க்கறதுக்கு இந்த சின்ன இடத்துலயே வந்து ஏதோ ஆழமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ஆழமே இல்லை, என்னோட நீ அளவுக்கு முட்டி அளவுக்கு தான் வரும். ஏதோ மேன் சார் நீங்கள் பாருங்க, தெரியுதா? அங்கே பாருங்க, அந்த 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 மேடு மேலே தாண்டி வர தண்ணி வந்து அப்படி இந்த பள்ளத்துக்கு வந்துடுது. வந்த உடனே இது ஒரு அலையா ஃபார்ம் ஆகி அடிக்குது பாருங்க. மேபி பயமாக இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஆக்சுவலாக நான் வெட் பண்ணிட்டேன்னா நான் இன்னும் வேர்ஸ்ட் ஆகிடுவேன். ஏன்னா என்கிட்ட மற்ற வேறு எதுவும் ட்ரெஸ் எதுவுமே இல்லை, ஆல்ரெடி குளிர் தாங்க முடியல. ஸோ நான் வந்து இதில் போய் காலை நினைக்கணும் கொஞ்ச நேரம் இதில்னு பார்க்குறேன். ஆனாலும் என்கிட்ட ஐ டோன்ட் ஹாவ் ஆப்ஷன், ஸோ எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் கஷ்டம், சீக்கிரத்தில் ட்ரையும் ஆகாது. படியா இது ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா சென்னையில் கூட இந்த மாதிரி வந்திருக்கு, ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஆனால் அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இது பசிபிக் ஓஷன்றதுனால ஐ திங்க், அதுவும் இல்லாமல் இது அந்த பெரிய ஸ்ட்ரெச்சான ஒரு இது. ஸோ அந்த வேவ்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றதுனால அடிச்சு அப்படியே தண்ணி வந்து நிற்குது. இது குட்டி பீச். ஸோ கிட்ஸ் எல்லாம் யாராச்சும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கலாம். ஸோ தட் இது மேலே ஏறினீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து அந்த மேடு இருக்குது. ஸோ தட் யூ ஓன்ட் லைக் யூ ஓன்ட் லைக் லாஸ்ட் இன் த ஓஷன். நீங்கள் அடிச்சுட்டு போக மாட்டீங்க. பா அவ்வளோ அலை அடிக்கிறதுனால அதுலேருந்து வர அந்த தண்ணி, அந்த சாரல் வந்து அப்படியே ஃபாகியாக ஆகி அந்த வியூவே வந்து மறைக்குதுங்க இங்கேருந்து. பா இதெல்லாமே இதோட நேம் என்னன்னு தெரியல. கடல் பறவைகள் இதெல்லாம் கரையில் தான் இருக்குமோ, பறந்து போகுமா தெரில. கடல் மேலே ஐ திங்க் கடல் மேலே போகும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஒரு பேர்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. இஸ் இட் டூயிங் சம்திங் க்ரேசி? Hey, hello, what are you doing? என்னங்க மேட்ரு பண்ணுதா? ஐ திங்க் ஸோ. பா அலையப்பா கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் இங்கே, ஏன்னா திடீர்னு வந்து இதுவாகிடும். இங்கே பாருங்க, என்ன இது? அந்த குட்டி பறவை மட்டும் காமிக்கிறேன். பறக்கு பா, டக்குன்னு அடிச்சிடாத மேலே. அதை காமிக்கலான்னு போனால் ஓடிடுது. அதுலேருந்து வர அந்த சின்ன சின்ன திங்ஸ் எதை சாப்பிடுது இது, அந்த பூச்சி இல்லை மீன் அந்த மாதிரி. கிட்டே போக விட மாட்டேங்குது, பறந்து ஓடிடுது. ஓகே நாம பா ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதை பார்த்தாச்சு. ஓகே காய்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ இதோட நம்ம பிடிச்சிப்போம். ஓகே, இந்த சன்செட் டிஸ்ட்ரிக்டோட குட்டி ஸ்டோரியும் பார்த்தாச்சு. தென் பசிபிக் ஓஷனையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. யா, சன்செட் டிஸ்ட்ரிக்ட் ஏன்னு வந்துச்சுன்னு ஒன்மோ அந்த திங்கையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். பிகாஸ் இந்த இடத்துல சன்செட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்குனால தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சன்செட் டிஸ்ட்ரிக்ட்னு வந்தது. இஃப் பாசிபிள் நான் இங்கே ஈவினிங் வரைக்கும் நான் இங்கே இருந்தேன். இஃப் ஐ ரோம் அரவுண்ட் திஸ் பிளேஸு, சன்செட்டை நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன் ஃபார் ஷுவர். ஆனால் இன்னைக்கு பாருங்கள் க்ளவுட் எப்படி இருக்குங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கு.
கிளைமேட்டும் செக் பண்ணி பார்த்தேன். சன்செட் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம பார்ப்போம். இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அமேசிங் சன்செட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு தான் போவேன். ஓகே, பாய்.